வணக்கம், இது டெக் தமிழா செய்திகள். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. மோட்டரோலா இந்த ஒரு வழியாக மோட்டோ G7 இந்தியாவுக்கு மார்ச் 25ஆம் தேதி கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு அபிஷியலாக லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 632 ப்ராசஸரில் பவர் ஆகுது. பின்பக்கம் ஒரு டூவல் கேமரா இருக்கு, ஒரு 12 மெகா பிக்சல் மற்றும் ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா. செல்ஃபிக்காக 8 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. 3000 mAh பேட்டரியோடி இது வருது. ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக எக்ஸைட்டிங்காக இல்லை, ஒரு பழைய அவுடேட்டட் ஸ்பெசிஃபிகேஷனாக தோணுது. ஸோ யூஸ்வலாக வேற இந்த மோட்டரில் விலைகளை வேற அதிகமாக வச்சிருப்பாங்க. ஸோ எந்த விலைக்கு இந்த ஃபோனை கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா முழுக்க ஒரு 1000 மோட்டோ ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்க போகிறதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோர்ஸ்ல எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஃபோன் வேணுமே. ஸோ அதனால இந்த மோட்டோ G7 கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எந்த விலைக்கு கொண்டு வராங்க, எவ்வளோ விற்க போகிறாங்கன்னு. ஸோ மார்ச் 25ஆம் தேதி மோட்டரோலா மோட்டோ G7 இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. சாம்சங் கேலக்ஸி A40 பற்றி அதிகமாக இந்த லீக்ஸ்லாம் வந்துருந்தது. இன்னைக்கு நெதர்லாண்ட்ஸில் அதை லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட விலை அங்குள்ள கரன்சிக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு கிட்ட வருது. ஸோ இந்த ஃபோனை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 5.9 inch டிஸ்பிளே இருக்கு, சூப்பர் அமோலட் டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன், வாட்டர் ட்ராப் நாச்சோடி வருது. Exynos 7885 ஒரு ப்ராசஸரில் 4GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. பின்பக்கம் 16 மெகா பிக்சல் கேமரா மற்றும் ஒரு 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொண்ட பின்பக்கம் டூவல் கேமரா செட்டப் இருக்கு. NFC மற்றும் USB Type-C ஓடு இது வருது. ஸோ இதான் சாம்சங் கேலக்ஸி A40 வெகு விரைவில் இந்தியாலையும் இதை லான்ச் பண்ண இருக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாசத்துல சாம்சங் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்காங்க. இந்த M சீரிஸ், A சீரிஸ் மற்றும் இந்த S10, S10 Plus இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 9 டிவைசஸ் லாஸ்ட் 3 மாசத்துல சாம்சங் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ A40 வரப்போகுது, அதுக்கப்புறம் A90 வரப்போகுது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய டிவைசஸ் இருக்கு. ஸோ ஒரு ரணகளமாக ஆக போகுது மார்க்கெட். பல டிவைசஸ் இருக்கு உங்களுக்கு வாங்குறதுக்கு. ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பெங்களூரில் உள்ள இந்த ஃபெசிலிட்டியில் இந்த சார்ட்டிங் பண்ணுறதுக்கு, அதாவது பார்சல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதை சார்ட் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு பின்கோடுக்கு தக்கன அதை சார்ட் பண்ணணும். அது ஒரு லேபர் இன்டென்சிவான ஒரு வேலை, அதிக நேரம் எடுக்க சார்ட் பண்ணதுக்கு. அதுக்காக ரோபோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எளிதாக இந்த சார்ட் பண்ணலான்னு, அதாவது இந்த பாட்ஸ் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த பார்சலை வச்சுட்டாங்கன்னா அந்த பின்கோட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகி எந்தெந்த இடத்துல கொண்டு போய் போடணுமோ அங்கே இடத்துல கரெக்டாக போய் போட்டுரும். ஸோ இந்த மாதிரியான ரோபோ ஃப்ளிப்கார்ட் பெங்களூரில் உள்ள அவங்களோட ஃபெசிலிட்டியில் வச்சுருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 100 AI ரோபோ வச்சிருக்காக சொல்லியிருக்காங்க. ஒருக்க சார்ஜ் பண்ணால் இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணிக்கு வேலை செய்யும். சார்ஜ் தீரும்போது தன்னாலே சார்ஜிங் பாயிண்ட்டுக்கும் போயிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப் பெங்களூர் ஃபெசிலிட்டியில் ஃப்ளிப்கார்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நோக்கியா 9 Pure இந்தியாவில் வெகு விரைவில் வரப்போகுது. அதற்கான டீசர் நோக்கியா அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த நோக்கியா 9 Pure பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள கேமராக்கள். பின்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 RGB சென்சர் இருக்கு, 3 மோனோக்ரோம் சென்சர் இருக்கு. எல்லாமே 12 மெகா பிக்சல் சென்சர் தான். கூடவே ஒரு TOF சென்சரும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கூட்டமே இருக்கு. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 845ல ரன் ஆகுது. இப்போ உள்ள புதிய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 855. ஆனால் இது போன வருடத்திய 845ல இது பவர் ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட இந்த நோக்கியா 9 Pure வெகு விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. விவோ இன்னைக்கு சைனாவில் 2 புதிய போன்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோ X27 மற்றும் X27 Pro. ஸோ இதோட டீடைல்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதில் நாச் இல்லாத ஒரு டிஸ்பிளே, அமோலட் டிஸ்பிளே. ஸோ பாப்அப் செல்ஃபி கேமரா ஓடி இது வருது. ஸோ இப்போ உள்ள எல்லா விவோ ஃபோன்களையும் இந்த பாப்அப் செல்ஃபி கேமரா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேயும் பாப்அப் செல்ஃபி கேமரா ஓடி இது வருது. பின்பக்கம் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு 48 மெகா பிக்சல், ஒரு 13 மெகா பிக்சல் மற்றும் ஒரு 5 மெகா பிக்சல் கொண்ட ட்ரிபிள் கேமரா செட்டப் பின்னாடி இருக்கு. பாப்அப் செல்ஃபி கேமரால ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த X27ல பார்த்தீங்கன்னா 8GB மற்றும் ஒரு 128GB வேரியன்ட் இருக்கு. இதில் ஸ்னாப்டிராகன் 675 யூஸ் பண்ணியிருக்காங்க. 8GB மற்றும் அந்த 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு ஸ்னாப்டிராகன் 710 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி 2 வேரியன்ட்ல இதை கொண்டு வந்திருக்காங்க. 6.39 inch ஃபுல் HD அமோலட் டிஸ்பிளே. இந்த X27 Proல பார்த்தீங்கன்னா 6.7 inch அமோலட் டிஸ்பிளே மற்றும் இது ஸ்னாப்டிராகன் 710 ப்ராசஸரில் இது ரன் ஆகுது. 8GB RAM மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. ஸோ இந்த மாதிரி 2 ஃபோன்கள் சைனாவில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க விவோ. இந்த X27 மற்றும் X27 Pro லான்ச்சில் அவங்க FunTouch 9க்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ FunTouch 9 வெகு விரைவில் ரோல் அவுட் ஆக போகுது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 72 புதிய ஃபீச்சர்ஸ் அறிமுகப்படுத்திருக்காக சொல்லியிருக்காங்க மற்றும் ஒரு 55 ஆப்டிமைசேஷனும் கொண்டு வந்திருக்காக சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதில் இருக்குது. டார்க் மோட் இதில் கொண்டு வராங்க. மற்றும் வந்து புதிய சில அனிமேஷன் ஐகான் ஷேப்ஸ் அதெல்லாம் வந்து கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபன் டச் 9 வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ வெகு விரைவில் இந்த விவோ V11 Pro V15 Pro இந்த மாதிரி டிவைசஸ்க்கெலாம் கூட இந்த ரோல் அவுட் ஆகலாம். கேமிங் பிரியர்களுக்கு வந்து இப்போ கூகுள் வந்து ஸ்டேடியாங்கிற ஒரு புதிய கிளவுட் கேமிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு கேமிங் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா பிசியில் விளையாடலாம், எக்ஸ்பாக்ஸில் விளையாடலாம், பிளே ஸ்டேஷனில் விளையாடலாம். அதுக்காக பல ஹார்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு கிளவுட் கேமிங். ஸோ நீங்கள் எந்த டிவைசஸில் இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தாலும் சரி, பிசியில் இருந்தாலும் சரி, எதில் வேணாலும் நீங்கள் இதை ஸ்ட்ரீம் பண்ணி நீங்கள் இதில் வந்து கேம்ஸ் விளையாடலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹார்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட் அவ்வளோவா தேவையில்லை. எந்த டிவைஸில் இருந்தும் நீங்கள் வந்து நல்ல கேம் விளையாடலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு இன்டர்நெட் தேவை இருக்கும். இன்டர்நெட் டேட்டாவும் அதிகமாக இது எடுக்கும். ஏன்னா வந்து கேம் முழுமையாக வந்து ஸ்ட்ரீமிங் ஆகுது. ஸோ வந்து அதிகமான டேட்டா தேவையும் இருக்கும், அதிகமான ஸ்பீடும் தேவை இருக்கும். இதில் வந்து 4K வரைக்கும் நீங்கள் கேம் விளையாடலாம். 60 ஃப்ரேம் per செகண்ட் சப்போர்ட் இருக்கு. HDR சரவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அந்த புதிய கூகுள் கிளவுட் கேமிங் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ். ஸோ இது வந்து பேர் வந்து ஸ்டேடியா. ஸோ இதான் வந்து இந்த டெக் தமிழா செய்தி தொகுப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனும் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.